அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மற்ற குழந்தைகளைப் போல இயல்பான முறையில் படிக்க முடியலையா? ரொம்ப சிரமப்படுறாங்களா? எது சொன்னாலுமே அவங்கனால செயல்படுத்த முடியலையா? ஸ்கூலுக்கு போகிறக்கு சங்கடப்படுறாங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்தைய செயல்படுத்தக்கூடிய திறன் குறைவாக இருக்குது. அப்போ அதை முறைப்படுத்தி சரிப்படுத்தினா மட்டும்தான் மற்ற குழந்தைகளைப் போல இவங்கனாலையும் இயல்பான முறையில் கவனிக்க முடியும், கவனிச்சதை எழுத முடியும். அப்போ இவங்களை நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ ஆறுதல் கொடுக்கறதுனாலையோ அவர்களுக்கு பிடித்ததை செய்வதனாலோ அவர்கள் படித்து எழுத முடியாது. ஏனென்றால் படிப்பு எழுத்து என்பது தானாக வருவதில்லை. அது உள்ளுக்குள்ள கவனிக்கும் திறன் அதிகரித்தால் மட்டும்தான் வரும். கவனித்ததை நினைவுபடுத்தினால் மட்டும்தான் எழுத்து வரும். அதை தவிர்த்துவிட்டு குழந்தைகளை ஏன் பண்ணலை, ஏன் முடியல அப்படின்னு சொல்லி அடிக்கிறத தவிர்த்துருங்க. அட்வைஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க. மோட்டிவேஷன் பண்ணுறத தவிர்த்துருங்க. டியூஷனுக்கு போனால் படித்து எழுதிருன்னு சொல்லி நீங்களும் ஏமாந்து உங்கள் குழந்தைகளையும் ஏமாற்றி விடாதீர்கள்.